கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இன்றைய நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அண்டிக் கொள்கிற, ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் வேண்டும். சில மனிதர்கள் சொல்வதுண்டு, இன்றைக்கு நான் இவங்க மூலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இவங்க தான் எனக்கு எஜமான், இவங்களால தான் நான் உயர்த்தப்பட்டேன் என்றெல்லாம் பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வதென்றால் எல்லா சூழ்நிலைமையிலும் அவரை பின்பற்றி வாழ்வது, அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் போதித்தபடி நடப்பது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை அண்டிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் நமக்கு கேடகமாக துணையாக இருக்கிறார். சங்கீதம் 73வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்த நெருக்கங்கள், அவன் சந்தித்த துன்பங்கள், உபத்திரவங்கள் அநேகம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் அவன் தேவனையே அண்டிக் கொண்டு வாழ்ந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலே விசாரித்து தன்னுடைய காரியங்களை நடப்பித்தான். எனவே தான் அவனுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் காணப்பட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட யார் உங்களை நெருக்கினாலும், மனிதர்கள் மூலமாகவோ சத்துருக்கள் மூலமாகவோ எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் துன்பங்களுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் கூட தேவனை அண்டிக் கொண்டு வாழ பிரயாசப்படுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோடு கூட அவர் வழக்காடுகிறவராக காணப்படுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம், ஒரு மாயையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்கிற இந்த காலம் பொல்லாத காலம், வேதனைகள் நிறைந்த காலம். நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது பூமி அதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய், கலவரம், தண்ணீர்களினால் அழிவு, மக்களிடையே அன்பு என்கிற ஒன்று இல்லை. இந்த கடைசி காலத்திலே நாம் தப்பி பிழைத்து வாழ வேண்டுமானால் ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழும்போது அப்படிப்பட்ட கொடிய காலங்கள், இருளான சூழ்நிலைகள் நம்மை நெருக்க வந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை பாதுகாத்து காப்பாற்றுவார். நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ விலை கிடைக்காத இந்த சாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா இருளின் கிரியைகளை அகற்றி, எல்லா வேதனைகள் நீர் சந்தித்து முடிவு வரை கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு அடைக்கலமான அதிசயமான வாழ்க்கை வாழும்படி உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சூழ்ந்துள்ள இருளின் கிரியைகள், அவர்கள் குடும்பங்களை முன்னேற விடாமல் தடுக்கின்ற பொல்லாத ஆவிகள் அனைத்தையும் உடைத்தறியும் ஆண்டவரே. நீர் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. உம்மை நம்பி ஜீவிக்க வேண்டிய இருதயத்தை கொடுத்தல்லும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டமைக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்தியும் அப்பா. உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்களோடு இறங்குவதாக ஆண்டவரே. நீர் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும் ஆண்டவரே. நீர் சுகம் கொடுக்கிற தேவன், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகம் ஆரோக்கியம் கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக அவர்களை பலப்படுத்தினீர் அப்பா. உமக்கு கோடாகோடி நன்றி ஆண்டவரே. இனி அவர்கள் புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை நீர் கொடுத்தல்லும் அப்பா. எந்த நோய்களுக்கும் அவர்களை ஆளாக்காதபடி நீர் பத்திரமாக பாதுகாத்தல்லும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். உமது கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மிகுதியான நேரமும் கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.